ஹே ஆல், திஸ் இஸ் ஜோதி டெரோட். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்க பர்சன் திரும்ப எப்போ உங்ககிட்ட வருவாங்களா, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்னடா கப் அண்ட் ஸ்பூன்ஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க, டவுட் இருந்திருக்கும். ஸோ நான் கிளாரிஃபை பண்றேன். இது வந்து கப் அண்ட் ஸ்பூன் ஒராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒராக்கிள் ரீடிங், கப் அண்ட் ஸ்பூன் ஒராக்கிள் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான ரீடிங் தான். என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் இங்க 2 ஸ்பூன் வச்சிருக்கேன். ஓகேங்களா? குரூப் 1, குரூப் 2. ஓகே, நீங்க இதுல ஏதாவது ஒரு ஸ்பூனை வந்து உங்களோட இன்ட்யூஷன் கேட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கான கப் அண்ட் ஒராக்கிள் ரீடிங் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ குரூப் 1. ஓகே, இந்த சவுண்ட் வச்சுதான் நம்ம என்ன சொல்ல போறோம், ரீடிங்ஸ் வந்து சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி மனசை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. எந்த விதமான கேள்விகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து மைண்டை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த சவுண்டை மட்டும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ குரூப் 1, உங்க பர்சன் உங்ககிட்ட திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? If he or she will come back, ஓகே, இந்த ரீடிங் மெதுவாக தான் சொல்ல முடியும். ஸோ ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? ஓகே, குரூப் 1, ஓகே, இந்த சைடு வந்து நம்ம ஸ்பூன் வந்து வைக்கும்போது அந்த சவுண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த இடத்துல வரும்போது நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ உங்க பர்சன் வந்து 2 மைண்டா இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு டைம்ல உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஒரு டைம் வந்து நீங்க வேண்டாம், உங்களை விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இன்னுமே அவங்க வந்து ஒரு நேர்கோட்டுக்கு அவங்களுடைய எனர்ஜி வந்து வரல. ஓகேங்களா? இன்னுமே அந்த ஒரு நேர்கோட்டுக்கு அவங்களுடைய சிந்தனை வந்து வரல. ஆனா நீங்க வேணும், உங்ககிட்ட வரணும்னு திங்க் பண்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே திங்க் பண்றாங்க. அந்த எமோஷன்ஸ், அந்த மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் வந்து உங்க மேல ரொம்ப ஸ்ட்ராங்காவே என்ன பண்ணுது தெரியுது. நீங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மனசுல ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு. உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு. இருந்தாலும் அவங்க அந்த டபுள் மைண்டடா இருக்காங்க, டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, டபுள் ஸ்டேட்ல இருக்காங்க உங்க பர்சன். ஓகேங்களா? வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு டைம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பவுல்ல இந்த சவுண்ட் அப்சர்வ் பண்ணும்போதே தெரியும், இந்த சைட் கேட்கறது இந்த சைட் கேட்கறது டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப இந்த சைட் ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த சைடு ஒரு மாதிரி லைட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ சடனா ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா எனர்ஜி வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரா வர மாட்டேங்குது. தெரியுதா? இங்க ஸ்லோவா ஆயிடுச்சு, இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணீங்கன்னா, டீப்பா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இந்த எனர்ஜியை நல்லா ரீட் பண்ணியிருக்கனால, நான் ரீடர் அப்படிங்கறதுனால எனக்கு வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த எனர்ஜி பார்க்கும்போது உங்க பர்சன் வந்து ஒரு நேர்கோட்டுல இல்லை.
எனர்ஜி வந்து ரொம்ப மிஸ்அலைன்மெண்ட்ல இருக்கு அவங்களோட எனர்ஜி. ஓகேங்களா? ஏன் எதுக்கு அப்படிங்கிற ரீசன் வந்துட்டு அவங்க மனசுல வந்து என்ன சொல்றது, நீங்க கிடைக்க மாட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அதிகமா இருந்திருக்கு. பாஸ்ட் டேஸ்ல சொல்றேன். நீங்க பாஸ்ட்ல ஒன்னா டிராவல் பண்ணும்போது நீங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டீங்களோ அப்படிங்கிறதுக்கான ஒரு சில பயங்கள் வந்து அவங்க மனசுல இருந்திருக்கு. உங்க கூட வரும்போது, உங்க கூட டிராவல் பண்ணும்போது அவங்க அதையே யோசிச்சு ரொம்ப ஒரு மென்டலி வந்து அவங்க பர்சன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணி இருந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வந்திருக்கலாம். அதனால உங்க பர்சன் வந்து அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மனசுலயே ஆல்ரெடி நீங்க கிடைக்க மாட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனால உங்க கூட ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ப்ராப்பரா கிரியேட் பண்ணாம ஏதோ இவங்களை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான கிரியேட் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்திருக்கும். அதாவது சண்டை வந்து இந்த விஷயத்துக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. குரூப் 1 உங்களுக்கான ரீடிங் தான். சண்டை வந்து இந்த விஷயத்துக்கு தேவையே இல்லை, ஒரு சின்ன விஷயம் தான். அந்த எனர்ஜி எனக்கு தெரியுது. சின்ன விஷயம்தான், நீங்களும் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க, அவங்களும் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இத ஒரு பிரச்சனையா என்ன செய்வாங்க, அவங்க கிரியேட் பண்ணிட்டு உங்களை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே போயிருப்பாங்க. சோ அந்த டைமிங்ல இருந்தே அவங்களுக்கு அந்த டபுள் மைண்ட் இருந்திருக்கு. இந்த பர்சன் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, இல்ல இந்த பர்சன் நமக்கு வேண்டாமா வேணுமா அப்படிங்கறதுல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து இல்ல. தெரியுதா? சடனா லோ ஆயிடுச்சு. இந்த பர்சனோட எனர்ஜி வந்து நான் என்னால லைவாவே பார்க்க முடியுது. நல்லா ஹையா இருக்காங்க. வேணும், திரும்ப போகணும், திரும்ப அவங்க கிட்ட போய் பேசணும், அவங்கள வந்து சமாதானப்படுத்தணும், அவங்க கூட ரீகன்சிலேஷன் பண்ணணும் அப்படிங்கறதுல திரும்ப ஆசை வருது. பட் சடனா என்ன ஆயிருது, அவங்க எனர்ஜி வந்து இப்பவே நம்ம லைவா ரீடிங் எடுக்கும் போதே அவங்களோட எனர்ஜி வந்து என்னால ட்ராக் பண்ண முடியுது. ரொம்ப லோ ஆயிடுறாங்க. ரொம்ப 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 லோ ஆயிடுறாங்க. அது வந்து ஏன்னா அவங்க எனர்ஜியை வந்து இன்னும் அவங்க ப்ராப்பரா என்ன செய்யல, கிளென்ஸ் பண்ணல. இன்னும் ஒரு நேர்கோட்டுக்கு வந்து அவங்க எடுத்துட்டு வரல. அவங்களால எடுத்துட்டு வரவும் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்து கிரியேட் பண்ணிருக்கு. உங்க கூட இருந்த சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணிருக்கு. நீங்க கூட ஏதாவது விளையாட்டா வந்து அவங்கள ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணிருக்கலாம், அவங்க ப்ரொஃபஷனல் ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணிருக்கலாம், இல்ல அவங்களுடைய என்ன சொல்றது ஒரு பாடி ஸ்ட்ரக்சர், இல்ல அவங்க எப்படி இருக்காங்களோ அதை நீங்க கிண்டல் பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல எனக்கு ஸ்பெசிபிக்கா தெரியுது அவங்களோட ஸ்டேட்டஸ் வச்சு ஏதாவது எனர்ஜி வந்து லோவாகி ஹை ஆகுது. நல்லா தெரியுது அவங்களோட எனர்ஜி வந்து நேர்கோட்டில் இல்ல. சோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ், படிப்பு, ப்ரொஃபஷனல், லுக் வைஸ் ஏதோ அவங்க நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அவங்கள நீங்க காயப்படுத்திருக்கீங்க. ஆனா அது காயப்படுத்துறீங்கன்னு தெரியாமையே காயப்படுத்திருப்பீங்க. கிளியரா தெரியுது, காயப்படுத்துறோம் அந்த பர்சனை அப்படின்னு தெரியாமலே நீங்க காயப்படுத்திருப்பீங்க. இப்ப அதனுடைய விளைவுதான் அந்த பர்சனுடைய இன்செக்யூரிட்டிக்கு காரணம். நல்லா தெரியுது கிளியரா. அந்த பர்சன் வந்து பயங்கர இன்செக்யூரிட்டியா இருக்காங்க. வேணுமா வேணாமா அப்படிங்கறதுலயே ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஆனா உங்ககிட்ட வரணும்ன்ற ஆசை டெஃபினட்டா இருக்கு. பட் எனர்ஜி ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கு. ஒரு டைம் எனர்ஜி ஹையா இருக்கு, ஒரு டைம் எனர்ஜி லோவா இருக்கு. முதல்ல அவங்களோட எனர்ஜி வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரணும். இன் ஃபியூச்சர்ல அவங்களோட எனர்ஜி வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த பர்சனோட எனர்ஜி வந்து ஸ்லோவா வந்து 90% ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு. ஒரு 10% அவங்க கிட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. அந்த இன்செக்யூரிட்டி வந்து இருக்கு. இதுல வந்து அவங்களோட ஃபேமிலியோ இல்ல வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்களுக்கு தேர்ட் பர்சனோ அவங்களாம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்து பெருசா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கிரியேட் ஆயிருந்திருக்காது. இந்த பர்சன் தான் இந்த பர்சனோட ரிலேஷன்ஷிப்புக்கு முதல்ல எதிரியா இருப்பாங்க. யாரு? இந்த பர்டிகுலர் பர்சன் தான். ஏன்னா அவங்களோட அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தான், நம்ம இவங்களுக்கெல்லாம் ஒரு கரெக்டா இருப்போமா, இவங்க கூட நம்மளால இருக்க முடியுமா. ஆனா அந்த இன்செக்யூரிட்டி வந்து அவங்க சுத்தி இருக்கிற நபராலதான் கிரியேட் ஆயிருக்கு. உங்களால கிரியேட் ஆயிருக்கு, உங்க ஃபேமிலியால கிரியேட் ஆயிருக்கலாம், இல்ல அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வந்து கடந்து வந்திருக்கலாம். ஒரு பாடி ஷேமிங்கையோ இல்ல ஒன்னால ஒண்ணும் முடியாதுன்னு கேட்டு வளர்ந்தனால இப்ப அவங்கள வந்து அது பெரிய அளவுல வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி வந்து தெரியல. அவங்களே தான் அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து
தேர்ட் பார்ட்டியா இருக்காங்க. ஆமா, இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்களே தான் தேர்ட் பார்ட்டியா இருக்காங்களே தவிர்த்து இந்த ஸ்பூன் அண்ட் கப் ஒராக்கிள்ல வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்களால ஓபன் அப் பண்ணவே முடியல. அவங்க கூட அவங்க என்ன கன்வே பண்றாங்கன்னா லைவாவே கன்வே பண்றாங்க. அவங்களால அந்த இன்செக்யூரிட்டில இருந்து வெளியில வர முடியல. அவங்களுக்கே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கு. ஃபேமிலி எல்லாம் கூட அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் பார்ட்டின்னு பெருசா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்காக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணல, ஒரு ப்ராப்ளமே பண்ணலன்னு நான் சொல்லல. குரூப் 1 பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்க மேரேஜுக்கு எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த பர்சன் வந்து சடனா உங்களை விட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமே இல்லாத விஷயத்துக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு உங்களை விட்டு உங்களை விட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, விலகி வந்து போயிருக்காங்க. சோ இந்த பர்சன் திரும்ப வருவாங்களா? யூனிவர்ஸ், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், இந்த பர்சன் திரும்ப வருவாங்களா? இவங்களோட சிச்சுவேஷனை எனக்கு கிளியரா காமிச்சிருக்கீங்க. குரூப் 1 சிச்சுவேஷன். இந்த பர்சன் திரும்ப வருவாங்களா? எனர்ஜி, ரிலாக்ஸ், டிவைன். Okay. Cleanse the energy of the person. Cleanse the energy of the particular person. Okay. எனக்கு இப்போ யூனிவர்ஸ் வந்து எனக்கு என்ன கைட் பண்றாங்க, என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பர்சனோட எனர்ஜி வந்து ஸ்லோவா வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, கிளென்ஸ் ஆயிட்டு இருக்கு, ஒரு நேர்கோட்டுல வருது. ஓகேங்களா? சோ சீக்கிரமாவே இந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க, உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. யூனிவர்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா, டிவைன் வந்து கொடுத்திருக்கிறது என்னன்னா, இதுதான் எனக்கு பர்டிகுலர் ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. இத வந்து அவங்க பெரிய அளவுல எடுத்துட்டு போய் உங்களுக்குள்ள வந்து அது வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸாவே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கலாம். ஓகேங்களா? சோ அவங்க உங்க கூட பேசுறதே இல்லாம இருக்கலாம். இல்ல பேசினாலும் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வந்து கேரி பண்ணா, அவங்களுக்கு நல்லா ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது நல்லா பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு பேட் மைண்ட் செட் இருக்கு, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குன்னா உங்களையும் அதை வச்சு காயப்படுத்துவாங்க. சோ இந்த பர்சன் தன்னை தானே வருத்திக்கிட்டு, நீங்க அவங்கள பத்தி இதான் திங்க் பண்றீங்க, அவங்கள விட நீங்க வந்து ஹை, நான் வந்து லோ அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ரொம்பவே அதிகமா தெரியுது. ஓகேங்களா? இப்ப நான் ரீட் பண்ணதை வச்சு சொல்றேன். ஓகே, அதனால இதை எப்படி சரி பண்ணலாம், இந்த பர்சன் என்கிட்ட எப்படி வர வைக்கலாம்னு கேட்டா, நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஆனா நீங்க எவ்வளவோ அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. இந்த பர்சன் போனோடனே அவங்கள விட்டு நீங்க அப்படியே வந்து அவங்கள விடல. ஏன்னா உங்களுக்குமே அது வந்து லைவா தெரிஞ்சிருக்கு. இந்த பர்சன் உங்க கூட சண்டை போடும்போது இவங்க வேணும்னு தான் சண்டை போட்டுட்டு போறாங்க, இது ஒரு ப்ராப்ளமே இல்லை, உங்களுக்கு வேற ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவங்க கிட்ட நீங்க சாரியும் சொல்லியிருப்பீங்க, அவங்கள கன்சோல் பண்றதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கும் ட்ரை பண்ணிருப்பீங்க. இருந்தும் அந்த பர்சன் என்ன செஞ்சிருப்பாங்க, உங்களை விட்டு விலகி போய் நின்றுட்டாங்க. சோ நீங்க எவ்வளவோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணிருப்பீங்க, ஒண்ணும் இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த பர்சன் வந்து கன்சோல் ஆகி வரவே மாட்டாங்க. அவங்களுக்கா இது உணரணும், அவங்களா இதுல வந்து கன்சோல் ஆகி வரணும். சோ அது எப்ப நடக்கும் அப்படின்னா, இதை வந்து நீங்க யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருங்க. இன் ஃபியூச்சர்ல யூனிவர்ஸே அவங்கள ஸ்லோவா கன்சோல் பண்ணி கொண்டு வருவாங்க உங்ககிட்ட. ஏன்னா அவங்க உங்க மேல நிறைய லவ் வச்சிருக்காங்க. நிறைய எனக்கு மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் வந்து டெஃபினட்டா தெரியுது. சோ நிறைய மிஸ்ஸிங் எனர்ஜிஸ் வந்து இந்த ஸ்பூன் அண்ட் கப் வராட்டல்ல எனக்கு தெரியுது. அவங்க என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றதும் அதான், நிறைய இன்செக்யூரிட்டி எனக்குள்ள இருக்கு, அதை வந்து நான் ஸ்லோவா சரி பண்ணிக்குவேங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. சோ அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கால அவகாசம் வந்து கொடுங்க. அவங்கள போட்டு புஷ் பண்ணாம வா என்கிட்ட திருப்பி வா அப்படின்னு நீங்க வந்து லவ்ல தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் அதுவுமே அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை வந்து கிரியேட் பண்ணும். சோ அதனால நீங்க அவங்க போக்குல அவங்கள விடுங்க. அவங்களும் இந்த யூனிவர்ஸும் அவங்களுடைய அந்த மைண்ட் வந்து கிளென்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடிய சீக்கிரமே அவங்க மைண்டை வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இப்பயே ஓரளவுக்கு உங்க பர்சன் வந்து இந்த இன்செக்யூரிட்டில இருந்து வெளியில வர அப்படின்னு தான் எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்றாங்க. சோ சீக்கிரம் அந்த இன்செக்யூரிட்டில இருந்து வெளியில வந்துருவாங்க. குரூப் 1 உங்க பர்சன் உங்ககிட்ட இன் ஃபியூச்சர்ல வர போறாங்க. ஓகேவா? இந்த ஹாப்பி நியூஸோட குரூப் 1க்கான ரீடிங்கை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.
இந்த கப் அண்ட் ஸ்பூன் ரீடிங்கும் நான் பர்சனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ரீடிங் வேணும்னு நினைச்சாலும் நீங்க என்கிட்ட டீடைல்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய். ஆல்வேஸ் manifesting wonderful life ahead. Stay positive, be positive. உங்களுக்கு உங்க பர்சன் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு குரூப் 1 கிட்ட இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா யூனிவர்ஸ் சைட்ல இருந்து கொடுக்குறேன். God bless you guys. ஓகே ஓகே ஓகே, நீங்க இந்த ஸ்பூன் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யோர் குரூப் 2. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கான ரீடிங்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, ஓகே, யூனிவர்ஸ், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், கொஞ்சம் டைம் ஆகும் guys. ஓகேங்களா? அவசரமே படாதீங்க. இந்த மாதிரி டிவைன் ரீடிங் எல்லாமே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ சைலண்டா அப்சர்வ் பண்ணுங்க. எல்லா மன கவலைகள் பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு என்ன செஞ்சிருங்க, ஓரம் வச்சிருங்க. ஓரம் வச்சுட்டு இப்போ உங்களோட இந்த கவனம் இந்த பவுல் அந்த ஸ்பூன் மேல மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? சரி, யூனிவர்ஸ், மெடிடேஷன்ஸ், இந்த பர்சன் எப்போ திரும்பி வருவாங்க? குரூப்புக்கான பர்சன் எப்ப எங்ககிட்ட திரும்பி வருவாங்களா? உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு? யூனிவர்ஸ், ஓகே, இந்த பர்சனோட எனர்ஜி பாக்குறப்ப டியூ டு எனர்ஜி எல்லாமே நல்லாதான் இருக்கு. அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற லவ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்பவே அவங்க கிட்ட வரணும், உங்ககிட்ட திரும்ப சேரணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஃபேவருமே இருக்கு. ஆனா இந்த பர்சன் பாஸ்ட்ல உங்க மேல ஒரு லவ் வச்சிருந்திருக்காங்க. அதாவது இவங்களா ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு இது ஸ்பெசிபிக் மெசேஜஸ், ஸோ நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பர்சனாவே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் நீங்க கொஞ்சம் என்ன சொல்றது அக்செப்ட் பண்றதுக்கு டைம் எடுத்திருப்பீங்க. நான் பாஸ்ட்ல சொல்றேன். ஸோ டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களுமே அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு லவ் கிரியேட் ஆயிடுக்கு. ஓகேங்களா? அப்புறமேட்டு நடுவுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஷுவரா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? இது என்ன சொல்றது, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த பெரிய ப்ராப்ளம்ல உங்க 2 பேருக்கும் என்ன சொல்றது ஒரு லாங் கேப் விழுந்துருச்சு. ஓகேங்களா? ரொம்ப நாள் ஒரு என்ன சொல்றது உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. இந்த பர்சன் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ல கூட இல்ல. உங்களை விட்டு போயிருக்காங்க. போனதுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு கால் கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது. இவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ இதுதான் குரூப் 2க்கான ஒரு மேஜர் மெசேஜஸ். ஆனா உங்க மேல இப்போ கரண்ட்ல அவங்க உங்க கூட திருப்பி வருவாங்களா, அவங்க மேல அவங்களுக்கு லவ் இருக்கான்னு கேட்டா லவ் இருந்திருக்கு. இப்பவும் அந்த லவ் இருக்கு. ஓகேங்களா? இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த லவ் ரொம்ப புதஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு, டீப் லேயர்ல இருக்கு. அவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கே இன்னும் ஒரு கிளியரா தெரியல. ஓகேங்களா? அவங்கள மறந்துட்டதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சண்டையில சொல்லியிருப்பாங்க. நீங்களும் சொல்லியிருப்பீங்க, அந்த பர்சனும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்குள்ள நடந்திருக்கலாம். மேபி அந்த பர்சன் உங்களை ஏதாவது இந்த விஷயம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி நீங்க அந்த விஷயத்த பண்ணிருக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்றது ஒரு பெரிய ப்ராப்ளம், இல்ல ஒரு ஃபேமிலி உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு ஒத்துக்காம இருந்திருக்கலாம். இப்படின்னு பல காரணங்கள் இருக்கு. இல்ல உங்களோட சைடு ஒத்துக்காம இருக்கலாம், இல்ல அவங்களோட சைடு ஒத்துக்காம இருந்திருக்கலாம். உங்க பர்சன் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்திருக்கலாம். சோ உங்ககிட்ட ஒரு அப்ரோச் பண்ணலாம். நீங்க என்ன சொல்லிருப்பீங்க, இல்ல இந்த 2 ஃபேமிலியுமே
ஒரு சம்மதம் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நீங்க எல்லாம் வந்து உண்மையா லவ் பண்ணல. ஏன்னா இவ்வளவு தூரம் அந்த 2 ஃபேமிலி ஒத்துக்கலங்கிறப்போ ஒரு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்க பர்சன் சொல்லிருக்கலாம். நீங்க வந்து வேண்டாம், இது வந்து ஒரு சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுனால நீங்க இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து பேக் வாங்குறீங்க. ஆமா, நீங்க வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து பேக் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸ்டில் வந்து உங்களை பத்தின தாட்ஸ் அவங்களுக்கு வரும்போதெல்லாம், இப்ப கூட உங்களை பத்தின தாட்ஸ் வந்தாலும் நீங்க அவங்கள ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இந்த அந்த பர்சனுக்கு வந்து அதிகமாவே இருக்கு. அது எதனால அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க நோ சொன்னதே அவங்களுக்கு வந்து நீங்க அவங்களை ஏமாத்திட்டீங்க, நீங்க வந்து அவங்களுக்கு ஆனா நிக்கல, லவ்ன்னு சொல்லிட்டு வந்தீங்க. பட் அவங்க ஒரு இடத்துல கூப்பிடும் போது நீங்க அவங்களுக்காக நிக்கல, அவங்க ஃபேமிலியுமே அவங்களுக்காக நிக்கலங்கிற வழி வந்து அந்த பர்சனுக்கு அதிகமா இருக்கு. மேபி அவங்க ஃபேமிலி கிட்ட கூட இந்த பர்சன் வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் இந்த லவ் இஷ்யூக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி கிட்ட கூட அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ரொம்ப தனிமையில இருந்திருக்காங்க, தனிமையில போய் இருந்திருக்காங்க. இப்பவுமே தனியா தான் இருக்காங்க. இந்த பர்சன் வந்து சிங்கிளா தான் இருக்காங்க. நீங்க இவங்க லைஃப் விட்டு போனதுக்கு அப்புறமேட்டு இந்த பர்சன் லைஃப்ல யாருமே இல்ல. அவங்க வந்து அதுக்கப்புறம் தனிமையில தான் இருக்காங்க. லவ்வே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங்லயுமே இந்த பர்சன் வந்து இருக்காங்க. உங்க ஃபேமிலி கூட கூட சரியா வந்து பேசிக்கிறது இல்ல. அவங்க ஃபேமிலியிலே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு விஷயங்கள் வச்சா கூட இந்த பர்சன் வந்து கலந்துக்காம அந்த அளவுக்கு வந்து ஒரு ஐசோலேஷன்ல இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த பர்சனோட கப் அண்ட் ஒராக்கிள், அதாவது இந்த ஸ்பூன் அண்ட் கப் ஒராக்கிள் வந்து எனக்கு கிளியரா காமிச்சு கொடுக்குது, லைவா காமிக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரீடிங்ஸ் எடுக்கும் போது நமக்கு லைவாவே அந்த பர்சனோட எனர்ஜி வந்து கார்ட்ஸை விட இந்த மாதிரி ஒராக்கிள் எடுக்கும்போது இன்னுமே அவங்க என்ன கன்வே பண்றாங்கிறது கிளியரா தெரியும். ஸோ அதனால நான் இவ்வளவு கிளியரா சொல்றேன். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே வராம அவங்க வந்து ஒரு அவாய்டாகி இருக்காங்க. ஸோ அவங்க பெருசா எந்த ஒரு விஷயத்துலயும் ஒரு ஒரு பிடிப்பு இல்லாம இருக்காங்க. லைஃப்ல இனி ஏதாச்சும் ஒண்ணு வருமா, ஏதாவது ஒண்ணு மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்க கிட்ட இருக்கு. ஒரு விரக்தியும் தெரியுது. ஸோ காதல் வந்து அவங்க மனசுல இருக்கு, ஒரு டீப் லேயர்ல இருக்கு. பட் அது அவங்களுக்கு தெரியல. நீங்க வந்து அவங்க கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னாதான் அவங்களோட எண்ணம் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த சண்டை போட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய நம்பர் வந்து அதே நம்பர் இருக்கும். ஒரு சிலருடைய நம்பர் வந்து மாறி இருக்கும். அந்த பர்சன் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க கான்டாக்டே மாத்திருப்பாங்க, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க எந்த வகையிலயும் இந்த பர்சன் கூட கம்யூனிகேட் வந்து பண்ணிருக்கவே முடியாது. ஒரு சிலர் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருந்தாலும் அவங்க நம்பரை எடுத்து நீங்க கம்யூனிகேட் பண்ணியிருந்தாலும், எஸ் யூனிவர்ஸ் கம்யூனிகேட் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஒரு கால் எடுத்து வச்சோடனே கட் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க தான் தெரிஞ்சோடனே கட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் அவங்க வந்து ஒரு ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு அந்த ஸ்டேஜ்ல உங்களை கூப்பிட்டப்போ நீங்க நோ சொல்லியிருக்கீங்க. சோ அதான் எனக்கு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் மாதிரி தெரியுது. சோ அதனால அவங்க உங்க ஃபேமிலி மேல, உங்க மேல, அவங்க ஃபேமிலி மேல கூட போகுமா தான் இருக்காங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து உங்களை அவ்வளவு தூரம் லவ் பண்ணிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்டேஜ்ல அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கறதோ இல்ல நம்மளா போய் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதோ உங்களுக்கு அது பிடிக்கல. நீங்க எல்லாரோட சம்மதத்தோடையும் திருமணம் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த ஒரு தாட் வந்து அவங்களுக்கு புரியல. அவங்க கூட நீங்க நிக்கல அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அது இது வந்து இப்போதைக்கு வேண்டாங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. அவங்கள வேண்டாம்னு சொல்ல, இந்த பர்டிகுலர் மேரேஜ் வந்து இப்போதைக்கு வேண்டாம், எல்லாரையும் நம்ம வந்து கன்சோல் பண்ணலாம், சமாதானப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. பட் அவங்களுக்கு அது வந்து வேண்டாம், யாருமே இதுல சமாதானம் ஆக மாட்டாங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கு. சோ உங்களுக்காக நீங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. பட் நீங்க நோ சொன்னனால அதோட வலி வந்து அவங்களுக்கு பெருசா இருக்கு. சோ அதனால அன்னைக்கு ஒரு சண்டை கிரியேட் ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. மேபி இந்த சண்டையா இருக்கலாம். இதுதான் ஒரு மேஜர் சண்டை. ஓகேங்களா? இல்ல இந்த சிச்சுவேஷன் இல்லைன்னா எனக்கு வந்து இன்னொரு சிச்சுவேஷன் தெரியுது. இந்த மேரேஜஸ் இதெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் தெரியுது. இன்னொரு சிச்சுவேஷன் வந்து ஒரு ஒரு மேரேஜ் அளவுக்கு போயிருக்காது. அவங்க கூட பேசியிருப்பீங்க, ஒரு லவ், டீப் லவ் போயிருக்கும். அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு பர்சனல் விஷயம் சண்டை வந்திருக்கலாம். இல்ல இந்த பர்சன் வந்து
ரொம்ப சஸ்பீஷியஸ் பர்சனா இருக்கலாம். சஸ்பீஷியஸ்னா கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய பர்சனா இருக்கலாம். அவங்களாவே உங்களை பத்தி ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டு ஓவர் பொசசிவான பர்சனா இருக்கலாம். சோ நீங்க அவங்கள விட மத்தவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது உங்களுடைய இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல இன்னொரு பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மேலுக்கு வந்து அவங்களோட மேல் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். அதாவது அவங்க ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபா இருக்கலாம், கொலிக்கா இருக்கலாம், இல்ல ரொம்ப சின்ன வயசுல இருந்து படிச்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ யதார்த்தமா பேசிட்டு இருந்தது கூட அவங்க வந்து வேற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்க மேல இன்ட்ரெஸ்டடா இல்லைன்னு நினைச்சிட்டு உங்களை அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, வெறுத்து ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்களா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத கூட அவங்க வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த எனர்ஜி எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த பர்சன் வந்து அந்த லிசனிங் சென்ஸ்ன்றது இந்த பர்சன் கிட்ட கிடையவே கிடையாது. அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் உண்மைன்னு நம்புவாங்க. அவங்க அதை நேரடியா நம்ம இந்த பர்சன் கிட்ட ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து நேர்ல ஒரு விஷயத்த பார்த்தா கூட நம்புவாங்க. ஓ இதுதான் உண்மையான. இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் நேர்ல கூட நம்ம காமிச்சா கூட ஒரு ஆதாரமே காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன திங்க் பண்றாங்களோ அது மட்டும் தான் ரைட் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இது வந்து என்ன சொல்றது, மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நோ ஜெண்டர் பேஸ்ட். ஓகேங்களா? மேலா இருந்தா ஃபீமேலுக்கு பாருங்க, ஃபீமேலா இருந்தா மேலுக்கு பார்க்கலாம். நோ டைம்லெஸ் ரீடிங். நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவுமே டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ நீங்க எப்போ போய் இதை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுல வர்றது எல்லாமே ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சு அதை எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாததை மற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? நீங்க குரூப் 1 சூஸ் பண்ணி உங்களுக்கு குரூப் 2 ரெசனேட் ஆச்சுனாலும் ஓகே, நீங்க குரூப் 2 சூஸ் பண்ணி உங்களுக்கு குரூப் 1 ரெசனேட் ஆச்சுனாலும் ஓகே. இந்த பர்டிகுலர் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு நீங்க தேங்க்ஃபுல்லா இருங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் எனக்கு மெசேஜஸா தெரியுது. சோ இந்த பர்சனை வந்து எவ்வளவுதான் நம்ம சமாதானப்படுத்தினாலுமே சமாதானப்படுத்தவே முடியாது. அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபனான பர்சன் மாதிரி தெரியுறாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து ஒராக்கிள் மெசேஜஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பூன் அண்ட் இந்த என்ன சொல்றது பவுல வந்து நான் வந்து இந்த சவுண்ட் கொடுத்துட்டே வந்தேன். சோ அப்ப இந்த பர்சன் கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு எனர்ஜியுமே எனக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகல, திரும்ப எனக்கு வரவே இல்லை, ரெசிப்ரோகேட் ஆகவே இல்லை. நானும் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு எனர்ஜி எடுக்கிறதுக்காக நான் சவுண்ட் மேக் கொடுத்துட்டே இருக்கும் போது பர்சன் வந்து அப்படியே பிளண்டா இருக்காங்க. எந்த ஒரு எனர்ஜியுமே எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஸ்டெபனான ஒரு பர்சனா தெரியுறாங்க. ஓகேங்களா? சோ நம்ம என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் இந்த பர்சன் வந்து இறங்குற மாதிரி தெரியல. சோ ஆன் ஃபைன் டே ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்க வந்து பிரிஞ்சிருக்கீங்க. சோ இது வந்து கிளியரா தெரியுது. 2 சிச்சுவேஷன் நடந்திருக்கலாம். ஓகேங்களா? சோ இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருந்திருக்கலாம். ஆனா அதை வந்து அவங்க பெரிய அளவுல வந்து ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இது வந்து ஒண்ணுமே இல்லாத ப்ராப்ளமா வந்து உங்க சைட்ல தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள நடந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இன்னைக்கு வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க. அவங்க வந்து இன்னமுமே அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமான அவங்க திங்க் பண்ணவே இல்லை, அவங்க இறங்கி வரவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்கள ஏமாத்திட்டீங்க, சீட் பண்ணிட்டீங்க, நோ சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க இன்னமுமே திங்க் பண்றாங்க. ஆல் ஓவர் த இயர்ஸ் அவங்களோட எனர்ஜி வந்து என்ன செய்யவே இல்லை, இன்னும் கூட மாறவே இல்லை. ஏன்னா அவங்க மனசுல ஒரு லவ் இருக்குன்னே அவங்களுக்கு என்ன தெரியல. அப்படியே அந்த லவ்வை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, புதைச்சு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டாங்க, டீப்பா வச்சிருக்காங்க அந்த லவ். அந்த காயமும் உங்களுக்கு டீப்பா இருக்கு. இவங்க வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி நோ சொல்லிட்டாங்க, நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு நம்ம கூட வந்து வரல அப்படிங்கறத அவங்க இன்னுமே திங்க் பண்றாங்க. அன்னைக்கு நடந்த அந்த ப்ராப்ளம் வந்து அன்னைக்கு பெரிய ப்ராப்ளம். ஆனா இந்த ஒரு ஒவ்வொரு யோசிக்கும் போது அது ஒரு ப்ராப்ளமே இல்லைங்கிற மாதிரி தானே அவங்க நினைக்கணும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. இன்னும் கூட அந்த ப்ராப்ளம் வந்து நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கோவம் வருது. அவங்க அந்த பேகேஜ் வந்து கேரி பண்றாங்க, அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயத்த வந்து கேரி பண்றாங்க. பட் நீங்க வந்து பியூர் சோலா இருக்கீங்க. அன்னைக்கு நடந்த பிரச்சனையை நினைச்சு நீங்களுமே வருத்தப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு பேகேஜுமே கிடையாது. இந்த பர்சன் எப்போ வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. பட் அந்த பர்சன் வந்து அப்படி இல்லை. கண்டிப்பா அந்த பேகேஜ் வந்து இன்னுமே கேரி பண்றாங்க. ஆனா அப்படி கேரி பண்றாங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க உங்களை மனசுல கேரி பண்றாங்களா அதே அவங்களுக்கு தெரியல. அவ்வளவு டீப்பா அவங்க வந்து
உள்ள வச்சிருக்காங்க அந்த லவ், வெளியிலே எடுக்க முடியாத அளவுக்கு டீப்பா வச்சிருக்காங்க. இப்ப தனக்கு ஒரு லவ் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. தனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, தனக்கு யாருமே இல்ல, தனக்கு யாருமே ஃபேவர் பண்ணல, கடவுள் கூட தனக்கு ஃபேவர் பண்ணல. ஆமா, அந்த மாதிரி எனர்ஜி தான் தெரியுது. சோ அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. ஓகே, இப்ப வந்து ஃபைனல் ஆன்சருக்கு வந்துடலாம். இந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்களா? வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஓகே, யூனிவர்ஸ், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், அந்த பர்சன் திரும்ப வருவாங்களா? நீங்க எனக்கு சிச்சுவேஷனை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இந்த பர்சன் ஏன் வரல அப்படின்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பட் இன் ஃபியூச்சர் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ற, அவங்களோட லவ், ட்ரூ லவ்க்காக இந்த பர்சன் திரும்ப வருவாங்களா? அவங்களுக்கு அவங்க லவ் பண்ற இந்த ட்ரூ லவ் தெரியுமா? Universe, spirit angel, okay, divine, divine, okay, okay, okay. நான் இப்போ அவங்களோட எனர்ஜி வந்து செக் பண்றப்போ அவங்களோட wounds எல்லாம், அவங்களோட அந்த வலி, காயம் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஸ்டில்மே இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தனோ அப்போ இருந்ததை விட இப்போ அவங்களோட எனர்ஜி வந்து லைவா நான் செக் பண்றதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஆனாலும் அந்த காயம் வந்து அவங்க மனசுல வந்து ஆறாம இருக்கு. ஸோ இந்த பர்சன் வந்து திரும்பி வருவாங்களா அப்படின்னு கேக்குறப்போ இந்த பர்சனோட மனசுல இருக்கிற காயம் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும் அவங்களுக்கு. அப்பதான் அவங்க திருப்பி வருவாங்களா இல்லையாங்கிறத பத்தி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த காயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து உங்களை மன்னிப்பாங்களா இல்லையானே நமக்கு தெரியும். திருப்பி அவங்க கிட்ட வருவாங்களான்னு தெரியும். அந்த பர்சனுக்கு தான் லவ் பண்றோன்னே இன்னும் தெரியல. அதனால இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% அவங்க வந்து உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஒரு மீதி இருக்கிற அந்த 70% வந்து அவங்க மேல அவங்களுக்கு வந்து நிறைய பேகேஜ் வந்து கேரி பண்றாங்க. ஏன்னா நான் ஒரு ஓப்பனா சொல்லிட்டேன், யூனிவர்ஸ் கிட்டயும் கேட்டேன், டிவைன் கிட்டயும் கேட்டேன். அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற ஆன்சரும் அப்படிதான் இருக்கு. மேபி தான் இருக்கு, மேபி கூட சொல்ல முடியாது. வரலாம், கண்டிப்பா வராமல் போகலாம், அதான் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு லவ் இருக்குன்னே அவங்களுக்கு வந்து கிளாரிட்டியா தெரியல. சோ அவங்க மனசுல அந்த லவ் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகணும். அவங்களுக்கு இருக்கிற லவ் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். ஆனா உங்களை தவிர வேற யாரையும் அவங்க வந்து நினைக்கல. அதுக்கப்புறம் சிங்கிளா தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்கள தேடி அவங்க வரலாம். ஆனா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த லவ் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஸ்டே ஹோப், ஒரு ஹோப்போட இருங்க. மனசுடைஞ்சு எந்த கட்டத்திலயுமே போக வேண்டாம். யூனிவர்ஸ் வந்து நமக்கு இருக்காங்க, நமக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹோப்போட வெயிட் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த பர்சன் மேல நீங்க ட்ரூ லவ் வச்சிருக்கீங்க. ஸோ அது உண்மை அப்படிங்கிற பட்சத்துல இந்த பர்சன் உங்களை தேடி வந்து உங்க லவ்வ புரிஞ்சுப்பாங்கிற ஒரு ஹோப்போட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life aheadன்னு சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் இப்போ நான் சொல்லிக்கிறேன். நீங்க இந்த ரீடிங்ஸை வந்து கிளியரா கேட்டிருப்பீங்க. உங்க பர்சன் உங்களை தேடி வருவாங்க, வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்களை மனமாற பிளஸ் பண்ணிக்கிறேன் குரூப். இந்த பர்சன் கண்டிப்பா உங்களை தேடி உங்க லவ் புரிஞ்சுக்கிட்டு வரணும். The whole universe is blessing, blessing, blessing. ஓகே, அதுக்கு அப்புறம் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட நம்பர் 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த கப் அண்ட் ஸ்பூன் வராக்களுமே நம்ம பர்சனலா பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து கண்டிப்பா யூனிவர்ஸோட ஹெல்ப்போட எல்லா பர்சனல் ரீடிங்ஸையும் சிறப்பா பண்ணி கொடுப்போம். ஓகேவா? எல்லா மெசேஜஸையும் பாருங்க, என்னென்ன ரெசனேட் ஆகுது அப்படிங்கறத எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே கைஸ். பாய்.